நான் பல்லவி பேசுறேன். சொல்லுமா. உங்களுக்கு எதிரா நாளைக்கு கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அந்த லாயர் கிட்ட கொடுத்திருக்காங்க. ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் யாரு கிரியேட் பண்ணாங்கற எவிடன்ஸோட அதுக்கான ஃபைல்ஸ் தானே? ஆமா அங்கிள். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? Cheers. யோ, நிஜமாவே நீ செம ஆளியா? அவன் கூடயே இவ்வளவு நாள் இருந்துகிட்டு சமயம் பார்த்து அவனை காலி பண்ண பாரு. நிஜமா நான் சொல்றதை எழுதி வச்சுக்க, நீ பெரிய ஆளா வருவையா? எல்லாம் உங்க வார்த்தைக்காக தான் சார். தம்பி சார், உனக்கு நான் ஒரு பெரிய செட்டில்மெண்ட் கொடுக்குறேன். தேங்க்யூ சார். நான் உனக்கு அந்த விஸ்வநாதன் மாதிரி ஏகப்பட்ட கிளைண்ட்ஸை கொடுக்குறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அந்த விஸ்வநாதன் எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணியாச்சு. நாளைக்கு கோர்ட்ல சப்மிட் பண்ணி நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி எப்படியாவது தப்பிச்சிடலான்னு கனவோட கோர்ட்டுக்கு வருவான். ஆனா பாவம், அவனுக்கு தெரியாது அந்த ஆதாரம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிஞ்சு கருகி சாம்பலாக போகுதுன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. எல்லாம் விலைக்கு வாங்குறது அந்த காலம், வக்கீலையே விலைக்கு வாங்குறது தான் இந்த காலம். ஓ மாமனார் மலை மாதிரி நம்பிக்கிட்டு இருக்க அந்த லாயரை ஏன் ஆளுதாம்மா. நாளைக்கு விஸ்வநாதன் கோர்ட்ல வந்து நிக்கும் போது அந்த லாயர் அப்படி ஒரு ப்ரூஃபே கொடுக்கலன்னு அடிச்சு சொல்ல போறான். அதோட விஸ்வநாதன் ஜெயிலுக்கு போறான்.